राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुदेव. எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சூரத் குமாருடைய அடியார்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களை வணங்கி பெரியோர்கள் அவர்களுடைய ஆசியோடு சிறிய உரையை தொடங்குகிறேன். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள், திரு அட்வொகேட் அவர்கள்லாம் பெரிய சொற்பொழிவாளர்கள். வர இருக்கிற முருகதாஸ் ஐயா அவர்கள் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள். அந்த இடத்திலே அடியேன் ஒரு சிறிய உரையை ஆற்ற வேண்டும் என்றால் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக நாம் தொடங்குகிறோம். இந்த யோகி ராம் சூரத் குமார் நாம பிரச்சார குடி, அது இந்த பிரச்சார குடிங்கிறது என்ன தேவை, என்ன பிரச்சாரம் வேண்டிக்கிறாங்க அப்படின்னு தோணும். பொதுவாக மந்திராலயம், ஆசிரமம், கோயில் இதெல்லாம் வைக்காம ஏன் இந்த நாம பிரச்சார குடி அப்படின்னு வைக்கிறோம்னா, 4 யுகங்கள், ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் போதிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம், திரேதாயுகத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவன் எப்படியாவது இந்த குழந்தைகளை தான் ஆட்கொண்டு விட வேண்டும் என்று துடிக்கிறார். இந்த குழந்தைகள் கலியுகத்திலே பாடாக படப்போகிறது என்பது அவருக்கு நல்ல அறிவார். இந்த கலியுகத்துடைய தன்மை அதுதான். படைத்தவன் இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஜீவராசிகளை அத்தனையும் படைத்த பேரிறைவன் எப்படியோ அத்தனை உயிரினங்களிலிருந்து ஒரு சிறப்பு படைப்பாக இந்த மனிதனை படைத்து விட்டோம். இவனை எப்படியாவது நாம் ஆட்கொண்டு விட வேண்டும் என்று தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தளர்த்திக்கிட்டே வரான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை குறைச்சிக்கிட்டே வரான். பரவாயில்ல, அப்படியே விடுங்கப்பா. ஆனால் 2 விஷயங்களை தலையிடுறதே இல்லை பகவான். ஒன்று கர்மா, இன்னொன்று புண்ணியம். இதெல்லாம் தலையிடுறதே இல்லை, அது உங்க பாக்கி. ஆனால் நான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறேனே, அதை நான் தளர்த்திக்கிட்டே வரேன். எப்படியாவது அப்படியாவது வந்துடும். அப்போ ஒவ்வொரு யுகங்களுக்கும் பெரிய யாகம், பெரிய காட்டில் போய் கடும் தவம், இப்படியெல்லாம் ரூல்ஸ் வச்சவன் இந்த கலியுகத்தில் இந்த மனிதன் இந்த ஏசி கொண்டு வெளியே விட மாட்டான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க நம்ம உள்ள விட மாட்டான் என்பதெல்லாம் அறிந்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, பெரிய அஸ்வமேத யாகம் மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை துறவரம் எடுத்து காட்டில் போய் நீ ஒன்றும் 18 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டாம். நீ வீட்டுக்குள்ளே இரு, கிரகஸ்தனாயிரு, குடும்பத்தை பாரு, தொழிலை பாரு, உள்ள குட்டிகளை பாரு. ஆனா மிக எளிமையாக இந்த திருநாமம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த 4 யுகங்களிலே இதையெல்லாம் செய்தால் எந்தெந்த பலன்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை நான் இதிலே தருகிறேன்னு ஒரே ஒரு கடவுள் பகவான் யோகி ராம் சூரத் குமார் அதை நமக்கு உணர்த்திருக்கிறார். அப்போ இப்போ நான் சில இடங்கள்ல பேசுறப்போ சில பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, பேசுறது ஏங்க ஏதோ நான் எங்க போனாலும் யோகி ராம் சூரத் குமார் தான் பேசுறேன், எனக்கு அவர் மட்டும் தான் தெரியும். நான் வேற எந்த கோயிலில் பேச கூட்டாலும் சரி, நான் வந்து யோகி ராம் சூரத் குமார் நாமத்தை சொல்லி நாமத்தின் மகிமையை தான் பேசுவேன். அப்போ எல்லாம் பேச முடிச்சோன்னா பெரிய அடியாரமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இவ்வளவு ஆண்டுகள் மந்திரம் எவ்வளவு இருக்கு, இந்த மந்திரம் எல்லாம் பெரிய வேலை செய்யாதா, நீங்க என்ன புதுசா நாமங்கிறீங்க, மந்திரம் எல்லாம் வேலை செய்யாதா அப்படின்னா, ஐயா நான் மந்திரத்தை குறைச்சே பேசல, மந்திரங்கள்லாம் பெரிய மாயாஜாலம் செய்யக்கூடிய சித்தைகள் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆகம விதிகள்படி அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கு பல விதிமுறைகள் இருக்கு இல்லையா. ஆனா எந்த இறைவன் நாமத்தை உச்சாரணம் பண்றது ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லப்பா, பல்லுடைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ மாம்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ மது இருந்திருந்தாலும் பரவாயில்லையா, நாம சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன். அப்ப எந்த விதிமுறைகளும் இல்லாமல் நீ ஒரு இறைவனை அடைவதற்கு ஒரு எளிமையான வழியை பகவான் யோகி ராம் சூரத் குமார் காட்டியிருக்கிறார்ப்பா. அதைத்தான் நான் சொல்றேன். இன்றைய காலகட்டத்திற்கு இப்ப நம்ம வீடுகள்ல நிறைய வீடுகளில் பார்க்கணும், இந்த இளைய தலைமுறைகள் காலையில் குளிச்சுட்டு போய் குளிக்கிறதாக இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் முடி வெட்டிச்சுக்கான் ஒரு டைம் ஸ்டைல், அதை போய் குளிச்ச இப்ப அந்த முடியெல்லாம் கலைச்சு தருமா, வரமாட்டேன் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். ஆகம விதிகள் படி வைக்கப்பட்டிருக்கிற கோயிலில் சட்டையை கலத்துக்கு போகணும், அதுக்கும் வரமாட்டேங்கிறான். அப்போ இந்த குழந்தைகளை எப்படியாவது ஆன்மீகத்துக்கு கொண்டு வர வேண்டும், இந்த மது போதை பழக்க வழக்கங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பகவான் யோகி ராம் சூரத் குமார் நமக்கு உணர்த்தி இருக்கிற ஒரு வழிமுறை, எளிமையான மிக எளிமையான வழிமுறை. இதை தாண்டி ஒரு எளிமை இருக்குமான்னு எனக்கு தெரியல, அடியருக்கு தெரியல.
அப்போ இந்த கலியுகத்தின் தேவை நாம ஜெபம் அப்படின்னு இருந்தாலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 யுகங்களுடைய தர்மமும் நாம ஜெபம் தான். இப்போ திரேதாயுகத்துல காட்டுக்குள்ள போய் தவறு சொன்னானே, தவறுக்கு என்ன பண்ணுவான்? தவறுக்கு நாமத்தை தான் சொல்லிட்டு இருப்பான். ஓம் நம சிவாயோ, ஓம் பிரம்மனே நம, இதைதான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ 4 யுகங்களிலும் பொதுவான தர்மம் நாம ஜெபம் தான். ஆனா இந்த கலியுகத்துல நமக்கு மற்ற விஷயங்களெல்லாம் பண்ண முடியாது என்பதால் இறைவன் தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தளர்த்தி நாம ஜபத்தை மட்டும் பாடும். ஆனா அதில் உள்ள எல்லா பலன்களையும் நான் இதில் தருகிறேன்னு, அதனால்தான் பகவான் யோகி ராம் சொல்வார், இது கலியுகம் இல்லை கடவுள் யுகம் சொல்றார். இங்கே நீ இறைவனை அடைவது மிக எளிது, உனக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இதை கூட நாம் செய்ய முடியாவிட்டால் அப்புறம் எந்த கடவுளை நம்ம காப்பாற்ற முடியும்? ஒருத்தர் காப்பாற்ற அடியேனை பொறுத்த மட்டும். இங்க எங்க ஆசிரமத்தில் கூட பல பேர் கேட்பாங்க, ஏன் சாமி அந்த அம்மாவுக்கு ஏதோ வந்தோன்னு நல்லது நடந்துட்டு, நான் 2 வருஷமா வரை எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, என்ன அவங்களுக்கு கேன்சர் சரியாயிட்டு சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் சொல்வதெல்லாம் இந்த ஏக பரப்பொருள் எல்லாம் உள்ள எம்பெருமான் உனக்கு ஒன்று வைக்கிறதே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அவர் ஆசிரியர் இல்லை. பகவான் பாருங்க எல்லாரும் சேர்த்து தான் கை கொடுக்குறாரு, எல்லாரும் சேர்த்து தான் அந்த அபயகஸ்தத்தை காட்டுறாரு. அப்ப அதுல பாரபட்சம் இருக்க முடியுமா? அதுல பாரபட்சம் இருக்க முடியுமா? நிச்சயமாக அதில் பாரபட்சம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்முடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி வேற மாதிரி. நமக்கு ஒரு ரிசீவிங் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஒவ்வொரு வீட்லயும் டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கு வைங்க, நார்மல் வானொலியில ஒண்ணுதான். அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்றதுல தான் பிரச்சனை. எல்லாமே கடவுளுடைய திருவருள் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா, குற்றாலத்துல எல்லாம் போயிருப்பீங்க. இந்த 5 அருவியை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அந்த 5 அருவியில வெள்ளம் எப்போதும் ஒரே மாதிரி தான் சாடி கொண்டு இருக்கும். சிவபார் வரதுனால கொஞ்சம் குறைச்சி பாய்வோம், இல்ல பாலகிருஷ்ணாங்க வரதுனால கொஞ்சம் ஒரு அருவியை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த அருவி ஒன்றும் செய்யறது இல்லை. அந்த அருவி எப்போதும் போல் எல்லோருக்கும் அதை பொழிந்து கொண்டே தான் இருக்கும். சில பேர் போய் காரை கழுவிட்டு அப்படியே காரை தனிச்சு வெளியே வந்துடுவான், சிலவன் அப்படியே தண்ணி போய் முகத்தை கழுவிட்டு வெளியே வந்துடுவான், சிலவன் அப்படியே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு வந்துடுவான். சில பேர் தான் அதில் முழுமையாக குளித்து அந்த ஆனந்தத்தை அடைவார்கள். அப்போ எல்லாமே எம்பெருமானுடைய கருணை அந்த 5 அருவி போலதான் எப்போதும் குளித்துட்டு தான் இருக்கு. நமஸ்காரம். ஆனால் நாம தான் அதை முழுமையாக அனுபவிக்க தயாராக நான் சொன்ன கருத்துல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? யாருக்காவது இருக்கா? அப்ப இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை தான். இறைவன் உனக்கு ஒன்று வைக்கிறதே இல்லை. நாம நம்முடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். அதற்காகத்தான் இந்த பேயோடு ஆசிரமம் போன்ற ஆசிரமங்கள் உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வர வச்சு நாமத்தை சொல்லு. இந்த நாமத்தை நாம் விடாமல் ஜெபிக்கும் போது அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வளரும். இறைவன் நமக்கு என்ன பெரிய தூரம் இருக்கு? தூரம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டான டியூனிங்ல பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு. நான் எப்போதும் அதான் சொல்றேன், எல்லாரும் நம்ம நாம சொல்றோம், கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு பெருந்திரளான கூட்டம் எல்லா கோயிலும் நான் எப்போதும் சொல்றது தான். கோயில்ல ஏன் கூட்டம் எல்லாம் பக்தியிலே போறான், பயத்துல போறான். ஒரு பயம் பக்தியில போறது இல்லை, பயத்துல போறான். அதனால 5000 ரூபாய் கட்டிட்டு சாமி முன்னாடி உட்காந்துருக்கான். அந்த பைத்தியக்காரர்களுக்கு தெரியறதில்ல. சாமி முன்னாடி உட்கார்ந்தாலும் பின்னாடி உட்கார்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் அவருடைய கிருபை நடத்திருக்கு. அது தெரியல. அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவர் கழுத்துல மாலை கட்டிட்டு போடணும், அவர் கட்டிக்கிற கோமணத்தை வந்து தரையில கட்டணும் கேட்டா அவனுக்கு பெரிய சந்தோஷமா கிருபை கிடைச்சது. அவன் வெளியில் இருக்கிறவன் தர்ம தரிசனத்தில் இருக்குன்னு கிடைக்காதா? புத்தர் நடந்து வரும்போது 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த ரேடியஸ் இருக்கும். அந்த ஆதார ஒரு புலி மானை துரத்திட்டு இருக்குன்னா ஓடி. அப்போ அந்த பெரிய ஞானிகளுடைய கிரேஸ் அப்படி இருக்கும், அந்த ஆறா அப்படி இருக்கும். ஆனால் பாலாப்புற ஜனங்களுக்கு சாமி முன்னாடி போய் 5 காசு உட்கார்ந்தாலும் திரும்பி நினைக்கிறான். அது எவ்வளவு பெரிய முட்டாள். அதான் ஆன்மீகத்தை பற்றிய, பக்தியை பற்றிய, கடவுளை பற்றிய சரியான புரிதல். அந்த புரிதலை நாம கொண்டு போனாலே போதும், பக்தி தானா வரும். அந்த புரிதலை கொண்டு போகணும். கடவுள்கிட்ட எதிர்பார்க்கவே மனு போடுற இடம் இல்லைப்பா, அதுன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். இவன் அதை எதிர்பார்த்து போறதுனால தான் ஏமாற்றத்துக்கு போயிடறான், வேற இடத்துக்கு போயிடறான், அங்க போனா கிடைக்கிறது. அப்போ இந்த பகவானுடைய கிருபை என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுவதில்லை. அவர் ஒரே மாதிரி தான் கிருபை பண்றாரு. நீ உன்னுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு இந்த மாதிரி நாமஜபங்கள், ஆசிரமங்கள் அனுப்புவதற்கு உதவி செய்யும். பகவான் யோகி ராம் சொல்லுவாரை பொறுத்தப்பட்டிலே இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுள். நான் ஒன்று சொல்லுகிறவர்கள் நீங்களாம் நம்மளோட பெரிய சீரியஸ். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், எங்கள் அனுபவத்தில் எங்களுடைய மூச்சும் பேச்சும் அவர் தான். அவரை தவிர எங்களுக்கு வேற தெரியாது. உண்மையை நான் சொல்றேன். அவருடைய அருள் பிரசாதம் தான் எங்களுடைய உணவு.
நாமம் தான் அவருடைய மூச்சு, அவருடைய திருவடி ஒன்று தான் எங்களுடைய வாழ்க்கை. வேற ஒன்றுமே தெரியாது. இறக்கும் வரை இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரியும் வரை. உயிர் பிரிந்தாலும் சில வினாடிகள் காது கேட்கும், சில வினாடிகள் கண்ணு தெரியும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. எனக்கு நான் அனுபவம் வரல. வரும்போதும் அந்த குழந்தை போல இருக்கிற அந்த திருப்பாதத்தை பார்த்து கொண்டே அந்த கண்களிலிருந்து உயிர் பிரிய வேண்டும். யோகி ராம் சரத்குமார் என்கிற அந்த நாமத்தை கேட்டுக்கொண்டே இந்த காதுகள் கடைசி வார்த்தை கேட்டுக்கொண்டே பிரிய வேண்டும் என்கிற ஒன்றுதான். அப்போ அது நம்ம அண்ணா என்ன சொல்லுவாங்க, சுந்தரராஜன் சொல்லுவாங்க, அப்போ அது கடைசியில் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், இப்போ இதுக்கு அவசரப்படுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. நம்ம எந்த ஐசியூ கொண்டு போட்டிருக்கா, இந்த எங்கே கொண்டு போட்டிருக்கா, எந்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு தெரியாது. அப்போ இப்போதே அந்த பக்குவ நிலையை நாம் அடைய தொடங்க வேண்டும். இப்போதே அந்த காதலை கேட்டு 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 நம்முடைய உள்ள பப்பா ராமதாஸ் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் ஒரு வாட்டி படிச்சிருப்பீங்க, நான் படிச்சேன்னு சொல்கிறேன். அவர் இந்த ஆன்மீக சுற்று போயிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஒரு இடத்துல ஒரு கோயிலில் இறுதியாக இரவு நேரத்தில் வழிபட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்த ஒரு கூட இருந்த சக பக்தர், ஏன் நீங்கள் யாரும் எங்கே போகிறீங்க, நீ எங்கே போக போகிறீங்க, ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ராத்திரி ஆயிடுச்சு, அடுத்து எங்கே போகிறீங்க, நான் எங்கே போகிறேன், ராமன் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னா, வாங்க இந்த இரவு நேரம் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தூங்கலாம். அந்த காலத்தில் தைரியமாக கூட்டிகிட்டு போகலாம், அந்த காலத்தில் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. வாங்க எங்கள் வீட்டில் தூங்கலாம், காலையில் உங்கள் பயணத்தை தொடரலாம் அப்படின்னோடனே இவருடைய வீட்டில் வர மனைவி இல்லை. அப்போ ஐயா வீட்டுக்குள்ளே படுத்துக்கணுன்னே ராமதாஸ் நான் திண்ணையில் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வீட்டுக்குள்ள படுத்துக்கணும் அப்படின்ட்டாரு. வீட்டின் உரிமையாளர் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாரு, ராமதாஸ் திண்ணையில் படுத்திருக்கிறாரு. ராத்திரி ஆனால் வீட்டு உரிமையாளருக்கு தூங்க முடியல, ஏதோ சத்தம் கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா வெளியில் திண்ணையில சத்தம் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு புலம்பல் மாதிரி சத்தம் வந்துட்டு இவருக்கு எரிச்சலாக போச்சு. இவனை தெருவில் இருந்தவரை கூப்பிட்டு திண்ணையில் படுத்து வச்சா எனக்கு தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு போய் பார்த்தா அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற குணங்கள் பயங்கரமாக. இவர் கிட்ட வந்து ஒரு தட்டி எழுப்பி திட்டணும் அப்படின்னு பக்கத்தில் வச்சு பார்த்தா அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். ஒரு வாய் அசையல, உடம்பு அசையல, ஆழ்ந்த நித்திரை. அவங்க மிரண்டு போயிட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா இங்கிருந்து ஒரு உறக்கத்திலும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிறது அவருடைய ஒவ்வொரு செல்லிலிருந்து வெளிப்பட்டுதான். அந்த அப்போ சுந்தரராஜன் சொன்ன மாதிரி நாம் கடைசியில் பார்த்துக்கலாம், அந்த வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு தெரியாது. இப்போதிலிருந்தே நாம் அதை பழகி கொண்டோம்னா அந்த திருவடி நம் கண்முழுக்கு நிற்கும், அந்த நாமம் உள்ளிருந்து ஒலிக்கும். அப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை. நேற்று நாம் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே ஒரே ஒரு இறைவன், பேரிறைவன், நீ கவலைப்படாத. வேறு ஒரு கம்யூனிட்டிலாம் சொல்லுவாங்க, இறந்த பிறகு இத்தனை நாள் நூல் பாலத்தில் போவாங்க, அங்கே போவாங்க, அப்புறம் எள்ளு தண்ணி ஊற்றினாதான் அது ஒரு வருஷம் தாகம் இருக்கும், பசி அடங்கும், அப்படி இப்படின்னு ஆயிரம் ஏதோ இங்கிருந்து ஒரு அமெரிக்காவில் நடந்து போகிற மாதிரி ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் we are so blessed, you know, நமக்கு அந்த கவலையே கிடையாது. எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் வந்து நம்முடைய கைகளை பற்றி அப்படியே அவர் அழைத்து சென்று விடுவார். அப்போ நமக்கு நூல் பாலத்தில் நடக்க வேண்டியதில்லை, நமக்கு யாரும் எள்ளு தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எதுவும் இல்லை. ஏக பரம்பொருள் நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனால் எப்படி இந்த கோயில்கள்லாம் ஏகப்பட்ட ஒதுக்கு 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 ஒதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க உள்ளவரை, அதே போல வைகுண்டத்துக்கு நம்மளையும் ஒதுக்கு 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 ஒதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் நாம் அப்படிப்பட்ட கலியுகத்தில் கண்கண்ட கடவுளை விடாமல் பிடிப்பதை தவிர என்ன வேலை இருக்க போது சொல்லுங்க. அண்ணன் கூட்டார் வாங்க, உடனே ஓடிச்சு, என்ன வேணா கிடக்கல, இதை விட புண்ணியம் நமக்கு வேலை என்ன இருக்கும் போது வந்துடும் அப்படின்னு. அத்தனை நண்பர்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, நான் எளியவனாக இருந்தால் இளையவனாக இருந்தால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த நாமத்தை தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை. அவருடைய திருவடிகளை தவிர இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவுமே இல்லை என்பது அடியனுடைய ஒரு புரிதல் உணர்வு. ஆகவே எல்லோரும் அதை பற்றி கொள்ளும். இது எப்பிறப்பிலோ செய்கிற புண்ணியம், இனி எப்பிறப்பில் கிடைக்கும் நமக்கு தெரியாது. நிச்சயமாக நம்ம பிறப்பற்ற பெருநிலை கொண்டு போகிறதில்லை. ஒரு வாட்டி தேவகி அம்மாட்ட நான் பேசிக்கிறதுல நான் பர்சனலாக பேசிக்கிறது நான் சொன்னேன், அம்மா உங்களுடைய பணிகளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மீண்டும் பிறப்பில்லை அப்படின்னா உடனே அம்மா நோ டாக்டர்ஜி அப்படி கிடையாது, நீங்கள் தப்பாக சொல்கிறேன், அப்படி கிடையாது, நம்ம மீண்டும் பிறப்போம். பகவான் எப்போதெல்லாம் அவதாரம் எடுத்து வருகிறாரோ அப்போதான் நம்மளையும் தேடுவார். எப்படி ராமபுரான் கிஷ்கிந்தையில் வந்தோட ஆஞ்சநேயரை கொடுப்பா, அங்கிட்ட வந்து சுக்ரீவனை கொடுப்பா அப்படின்னு எல்லோரும் அவர் அவதாரத்துக்கு முன்பாகவே இவங்கெல்லாம் அவதாரத்துக்கு வந்துருவாங்க. அந்த சமயம் வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே போல பகவான் யோகி ராம் சரத்குமார் மீண்டும் பிச்சைக்காரராக தான் வருவார்கள், ஒரு பெரிய மகாராஜா வரலாம், ஒரு நாட்டுக்கு அதிபராக வரலாம். அவர் அந்த காரிய சித்தத்துக்காக வரும்போது நம்ம ஆட்கள்லாம் கூப்பிடுவா, சார் அது பேரத்தில் பாலகிருஷ்ணன் கூப்பிடு, சரங்கலை சிவகுமார் கூப்பிடு, நம்ம திருவண்ணாமலை தேவி கூப்பிடு, கூப்பிட்டுருவார். முதல்ல நம்ம எல்லாம் வந்துடுவோம்.
அது தேவை வந்து நம்மெல்லாம் எப்படி ஜார்ஜ் அப்படி அந்த பெருமாள் சிலையில் ஒன்றா சேர்ந்தாங்களோ, பாத்திர கடையிலிருந்து அவர் போவார், சைக்கிள் கடையிலிருந்து இவர் போவார், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். அதான் அப்போ அந்த பாக்கியத்திற்காக நான் இப்போது அதை எதிர்பார்க்காமலே பணி செய்வோம். பிரார்த்தனை எப்போ பலிக்கும் தெரியுமா? அந்த பிரார்த்தனையின் பின்னாலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத போது தான் பிரார்த்தனை பலிக்கும். ஏன் நிறைய ஜனங்கள் பிரார்த்தனைகள் பலிக்கிறது இல்லை? நான் இதை கொடுத்தா எனக்கு அதை தான், நான் பாலாபிஷேகம் பண்ணால் எனக்கு அதை தான், நான் திருவடி பூஜை பண்ணால் எனக்கு இதை தான். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த கிரேஸ் எதிர்பார்ப்பற்ற செயல் அதைத்தான் செய்வோம். இந்த அரிய வாய்ப்பு அளித்த சமூகத்திற்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இல்லாமல் என் உயிர் மூச்சு கடவுள் யோகி ராமசுவகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு இந்த சபைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். யோகி ராமசுவகுமார், யோகி ராமசுவகுமார், யோகி ராமசுவகுமார், ஜெயகுருவாய். சகலமும் அவர் திருவடிகளிலே அர்ப்பணம்.